மதுராந்தகம் அருகே தண்டரைப்பேட்டை பனங்கால் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அரசு பேருந்து சிக்கிக் கொண்டது. விவரங்களை செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்டு பெறலாம். இளங்கோ, தற்போது அரசு பேருந்துல பயணிகள் யாரேனும் இருக்கிறாங்களா? மீட்பதற்கான நடவடிக்கை தொடங்கியிருக்கா? நிச்சயமாக மதுராந்தகம் அரசு பணிமனைக்கு சொந்தமான அரசு பேருந்து ஒன்று பழுதாகி இருந்ததால் அதை தலைமை பணிமனையாக கொண்டுள்ள காஞ்சிபுரத்திற்கு சென்று அந்த பேருந்து முழுமையாக சரி செய்யப்பட்டு மீண்டும் மதுராந்தகம் பணிமனைக்கு வர இன்று மாலை இரவு வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது கடந்த நேற்று முதல் இரவு மற்றும் பகல் முழுவதும் பெய்த கனமழை காரணமாக அரசு பேருந்து மதுராந்தகம் நோக்கி எல்லண்டத்தூர் வழியாக மதுராந்தகம் வர வேண்டிய பேருந்து இச்சாலையில் முழுமையாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தடைப்பட்டுள்ளது. அதற்காக அந்த பேருந்து தண்டரைப்பேட்டை வழியாக மதுராந்தகம் வருவதற்காக இயக்கப்பட்டு வந்த நிலையில் தண்டரைப்பேட்டை என்ற இடத்தில் பனங்கால் ஓடை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடை பகுதியில் சாலை முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அந்த பேருந்து வரும்பொழுது அந்த திடீரென சாலை வெள்ளத்தில் சிக்கி அந்த பேருந்து சிக்கி கொண்டது. இதனால் எந்த எதுவும் பாதிப்பும் இல்லை. ஏனென்றால் பணிமனைக்கு சென்று வந்த பேருந்து பயணிகள் யாரும் இல்லை, ஓட்டுநர் மட்டுமே வந்தார். ஓட்டுநர் நல்ல முறையாக இறக்கிவிடப்பட்டனர். பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பேருந்தை பள்ளத்தில் இருந்து எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த பேருந்து சரிந்ததால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி இளங்கோ, விவரங்களை வழங்கியமைக்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.